ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் சூப்பரான சுவையான குடல் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ குடல் எடுத்துக்கலாங்க. அதில் 1 டீஸ்பூன் சால்ட் உப்பு போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. இது ரெண்டையும் நல்லா கழுவிக்கலாங்க. 3 டைமு நல்லா சுத்தமாக கழுவிக்கலாங்க. அப்போ தாங்க அந்த குடலில் வர ஸ்மெல் வராதுங்க. குழம்பு வச்சுட்டு நம்ம சாப்பிடும்போதும் ஸ்மெல் வராமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தண்ணி இல்லாமல் இதை நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க. எண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. பட்டை 2 போட்டுக்கலாங்க. ஏலக்காய் 1 போட்டுக்கலாங்க. கிராம்பு 5 போட்டுக்கலாங்க. மிளகு 10 போட்டுக்கலாங்க. ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயம் 10 போட்டுக்கலாங்க. பூண்டு 8 போட்டுக்கலாங்க. ஒரு சின்ன பீஸ் இஞ்சி போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தேங்காய் 1 கப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம வணக்கின எல்லா பொருட்களையும் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாங்க. கால் கப்பு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதே குக்கரில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானோன்னு கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சோம்பு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. வெங்காயம் 50 கிராம் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை 1 கொத்து போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஊற்றிக்கலாங்க. தக்காளியோட பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வணக்கிக்கலாங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. குழம்பு மிளகாய் தூள் 3 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இந்த குழம்பு மிளகாய் தூள் வீட்டிலே அரைச்சி ரெசிபி போட்டிருக்கேங்க, செக் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. இப்போது கழுவி வச்சுருக்க குடல் கறியை சேர்த்துக்கலாங்க. குடலை நல்லா மசாலாவோட நல்லா வதக்கிக்கலாங்க. அரைச்சி வச்சுருக்க மசாலாவை குழம்புல சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. குழம்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. குழம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அப்போ வந்து குடல் ரொம்ப சூப்பராக வெந்துருங்க. இப்போது ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க. குழம்பு ரொம்ப சூப்பராக வாசனையோட ரெடி ஆயிடுச்சுங்க. கமக்கமக்கும் குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த குடல் குழம்பு சூடான சாதத்தோட இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பர் மேட்ச் ஆகுங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபைனலாக 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க.
குழம்பு இன்னும் வாசமாக சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த குடல் குழம்பு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.